நீங்க இப்ப பார்க்குறது தான் நவீன ஜூஸ் போடும் மிஷின். இப்ப வீட்ல இருக்கிற மிக்ஸி, ஜூஸரு, பிளெண்டர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இத வாங்கி வச்சுட்டு நம்ம நசுக்கி நசுக்கி ஜூஸ் குடிக்கணுமா? வாங்க முட்டையில நம்ம ஃபர்ஸ்ட்டு ஜூஸ் போடுவோம். அதானே நெனைக்கிறீங்க? இல்ல. ஸோ நம்ம இந்த ஜூஸரு உண்மையிலேயே ஒர்த்தா, இவன் வீடியோல காமிக்கிற மாரி எல்லா விஷயமும் இதுல இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா மெட்டல் தான். அலுமினியம்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா சத்தியமா இது அலுமினியம் இல்ல. நீங்களே பாருங்களேன். ஏதோ ஒரு மெட்டல்ல இது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஓகே. எனிவே இது ஒரு மெட்டல். ஓகேங்களா? கொஞ்சம் தக்கையா தான் இருக்கு. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த மாரி ஒரு மூடி இருக்கு. இது எப்படி பொறுத்துறதுனே தெரியல. இது போட்டுட்டு இப்படி அமுக்குனா ஸ்டக் ஆகுது. அப்புறமா தான் தெரிஞ்சது உள்ள 2 இது மாதிரி குடுத்துருக்காங்க ஒரு ஸ்டாண்ட் மாதிரி. அதுல போட்டு ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இது கரெக்ட்டா க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் மாதுளம் பழம் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸோ அதை போட்டு நசுக்கி ஜூஸ் வருதான்னு பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம நசுக்கி குடிக்கணும்? யூஸ்வலாக மாதுளம் பழத்தை மிக்சியில் போட்டோ பிளெண்டரில் போட்டோ அரைச்சிங்கன்னா அந்த ஒயிட் கலரில் இந்த சீட்ஸ் எல்லாமே அரைஞ்சி கொஞ்சம் ஒயிட்டாக தான் கிடைக்கும். உங்களுக்கு ரெட் கலரில் ஜூஸ் வேணும்னா இப்படி ஜூஸ் போடலாம். ஸோ இது அமுக்குனா ஜூஸ் வருது. ஆனால் பழம்லாம் அதுலேயே இருக்குது. ஸோ இதில் நிறைய பழத்தை போட்டு ஜூஸ் புழிய முடியாது. சும்மா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டு ஜூஸ் புழிஞ்சு எடுத்து குடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி, சாத்துக்குடி எல்லாத்துலேயுமே புழிஞ்சு பார்த்தோம். நல்லாவே ஜூஸ் வருது. ஆனால் அந்த பழத்தை அது 80% வரைக்கும் தான் புழியுது. இன்னும் ஒரு 2-3 தடவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 100% புழிஞ்சு ஜூஸ் வந்துடும். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெகட்டிவாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ அந்த தக்கையாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தானே அவனும் கொடுப்பான். விலை கம்மி, அதனால மெட்டலோட குவாலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் கரண்ட் இல்லாமல் கரண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளே கையில் புழிஞ்சு நம்ம எப்படி சாத்துக்குடிலாம் புழிவோம் அந்த மாதிரி ஒரு மேனுவல் ஜூஸர் இருக்குது. சாத்துக்குடி புழியறதை தவிரனா இது ஒரு மேனுவல் ஜூஸர் வித்தவுட் வேஸ்டிங் எனி பவர். இதில் எனக்கு பிடிச்ச 2 பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா, ஹேண்ட் ப்ரெஸ்டாக நேச்சுரலி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஜூஸ் உண்மையிலே வேற லெவல் டேஸ்ட்டுங்க. அதை டேஸ்ட் பண்ணணும்னா இந்த ஜூஸர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ப்ரைஸ் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 250-300 தான் தெரியுது. இதோட லிங்க் வேணும்னா ஸ்க்ரீனில் என்னோட அஃபிலியேட் லிங்க் கொடுக்குறேன். வேற என்ன செக் பண்ணுங்க. பை.